ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஆங்கில மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 2024 ஆண்டு பிறந்து 5 மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் கிரகநிலைகள்லாம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் முன்னாடி மண்டியிட்டு கதறி நின்னாலும் விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த விதியவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி ராசி பலனுக்கு இருக்குது. ராசி பலனில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஜூன் மாதம் எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாத பலனை தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் 30 வரையும் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, ஜூன் மாத ராசி பலன் உங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஜூன் மாதம் துலா ராசிக்கு கிரகங்களுடைய பயிற்சி கலவையான பலன்களை தருங்க. ஸோ மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறதுனால உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதே போல் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் இவங்க சேர்க்கையெல்லாம் இருக்குது. ஒரே ராசியில் இத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்கிறது உங்கள் ராசிக்கு சாதகமற்ற நிலையை குறிக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் மாதம் துலா ராசிக்கு கிரகங்களுடைய பயிற்சியினால் இந்த மாதிரியான கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் 2024 ராகு கேது பயிற்சியெல்லாம் நடந்ததில் அந்த பயிற்சியில் இப்போ வரக்கூடிய மாதத்துக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாற்றமும் இல்லைங்க. மாதத்துடைய இறுதி வரக்கூடிய நாட்களில் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனியால் மாற்றம் ஏற்படும். இப்படி சனி வக்ர பயிற்சியுடைய பலன்கள் மாத இறுதியில் கிடைக்கும். ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் இந்த மாதத்துக்கு இருக்காது. இந்த மாதிரிலாம் துலா ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய நிலையை பொறுத்து பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ துலா ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய இன்னும் நிறைய பலன்களை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விபரீத ராஜயோகம் புதன் பயிற்சி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்கு. இதனால் உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் புதன் 3 முறை பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில், ஜூன் 30 இருந்து கடக ராசியில். இந்த மாதிரி இவருடைய சஞ்சாரம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் பண்ண எல்லா செயல்களுக்கும் பாராட்டு கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களுக்கு தடையே இந்த புதன் கொடுக்க மாட்டார். புதனால் உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும். விபரீத ராஜயோக புதன் பயிற்சி உங்களுக்கு விபரீத பலனை இந்த மாதத்துக்கு கொடுக்க போகுது. அதே போல் திடீர் யோகம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வர மாதிரி சுக்கிர பயிற்சி இந்த மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஜூன் 12 வரை ஆட்சி பெற்ற ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்வார். 12ல் இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது சுக்கிரனால் திடீர் யோகம் வரும். ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு சென்றதுக்கு பின்னாடி யோகம் வரும். ஸோ சுக்கிரனால் உங்களுக்கு யோகம் உண்டு. அப்புறம் அஷ்டம குரு பயிற்சி வேற உங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யும். ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்களில் இருந்து விடுபடுறாரு. பெரிதாக இதனால் பாதகம் இல்லை, பெரிதாக நன்மையும் கிடையாது பாதகமும் கிடையாது. ஸோ இந்த குரு பயிற்சியை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் தாமதித்து நற்பலன் தரக்கூடிய சூரிய பயிற்சி வேற இந்த மாதத்துக்கு இருக்குது. ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. அப்போ இருந்து உங்களுக்கு தொழிலில் பயங்கரமான வெற்றியானது கிடைக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ருட்ச யோகமானது செவ்வாய் பயிற்சி மூலயமா இந்த மாதத்துக்கு கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாதம் முழுவதும் மேச ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால ருட்ச யோகம் உருவாயிருக்கு. இந்த யோகம் ஒரு பக்கம் உருவானாலும் இன்னொரு பக்கம் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையும் இருக்குது. ஸோ அதனால் உறவுகள் விஷயத்தில் மட்டும் பொறுமையை கடைபிடிங்க. இந்த மாதிரி யோக பயிற்சிகள் நிறைய இருக்குது. இந்த பயிற்சிகளால் ஜூன் 30 வரையும் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ துலா ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் 2024 நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே கிரகங்கள் இந்த மாதிரி பயிற்சி ஆகக்கூடிய அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பொது பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்க இந்த 2024 ஜூன் மாதம் தொடக்கம் கொஞ்சம் நெருக்கடியாக தோன்றும். ஆனால் போக போக உங்களுக்கு சாதகமாக அமையும். செலவுகள் ஏற்படும், திடீர் வரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் திடீர் வரவு கிடைக்கிறதுனால சமாளிச்சிருவீங்க. கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். தொழிலில் மந்த நிலை, திடீர் பயணம், அலைச்சல் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். அதே போல் வேலையில் நெருக்கடி, பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். இதெல்லாமே சமாளிப்பதற்கு உடல் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. லாபகரமான பயணங்கள் அமையும். அதே போல் அந்த பயணங்களில் ஆதாயம் பெறுவதற்கு முயற்சி செய்யணும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் பொதுவாக கிடைக்கும் என்று இந்த ஜூன் மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த சாதகமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கலவையான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க அனைத்து வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். ஜூன் மாதம் 2 வாரங்களுக்கு பின் தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல் அதிகமாகவே இருக்கும். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்கள் பணியை பாராட்டுவாங்க. உங்களுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். ஜூன் மாதத்தில் 2ஆம் பாதியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும். உங்கள் துணையோடு அப்போ நெருக்கம் காட்டினீங்கன்னா அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்குமிக்க நபர்களோடு தொடர்பு கொள்ள முடியும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் உண்டாகும். உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவீங்க. தினசரி வருமானமானது அதிகரிக்கும். செவ்வாய் மேஷராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ரிசர்ஜ யோகத்தை உண்டாக்குது. இதனால் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுக்கறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்னது போல் விட்டு கொடுத்து போங்க, தப்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய பலன்களாக இந்த பலன்களானது சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் முதல் பாதியில் கலவையான பலன்கள் உண்டாகும். அதனால் துலா ராசிக்காரங்க இந்த மாதம் அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் ஃபஸ்ட்டு 2 வாரம் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு கோபத்தில் போய் முடிஞ்சு அது அழிவை நோக்கி போகும். அதனால் தயவு செய்து கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. இல்லையில் பிற்காலத்தில் வருத்த வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்து முடிவெடுங்க. முடிஞ்ச அளவு இந்த 2 வாரம் எந்த முடிவையும் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. தொடக்கத்தில் உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலுமே நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். ஏன்னா உடல்நலையும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது, உறவுகள் வகையிலையும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டிலுமே ஈக்குவலாக கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் உங்கள் பழைய நோய்கள் வெளிப்படலாம். அதனால் அந்த நோய்கள் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு யோகா போன்ற விஷயங்கள் செய்யுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் பணி சுமை இருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா வேலை சுமை அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணணுன்னா கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா அந்த சுமை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இப்படி பல வகையில் கவனமாக இருக்கணும் என்று இந்த ஜூன் 30 வரையும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. துலா ராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவலிங்க வழிபாடு.
ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு அந்த லிங்கத்தை வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்கணும். அப்படி நீங்கள் தொடங்கும்போது உங்களுடைய எல்லா ப்ராப்ளங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தீர்வு கிடைக்கும். ஸோ வழிபாடு செய்ய வேண்டியது இது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான ராசி பலனை ஷேர் பண்ணதை துலா ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.